ஒரு 4 சீட்டர் அல்லது 5 சீட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில் நிறைய கார்ஸ் இருந்தாலுமே அதில் வந்து இந்த ஷெடான் டைப் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மக்கள் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வந்து இன்னைக்கும் இருக்குது. ஸோ அது என்னென்ன ரீசனுக்காக வாங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து அதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷெடான் டைப் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் அதோட கம்ஃபர்ட்னஸுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த டைப் ஆஃப் கார்ஸை வந்து விரும்பி நிறையா பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு பலராலும் விரும்பி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள்கிட்ட தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அது என்ன வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாருதி டிசையர். நமக்கு இந்த காரை வழங்கியிருக்கவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏபிடி மாருதி சுசுகி அரினா காரைக்குடி. இவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த மாருதி டிசையரில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன வேரியன்ட்ஸ் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். 1.2 பெட்ரோல் மேனுவல் வேரியன்ட் டிசையர் LXi, டிசையர் VXi, டிசையர் ZXi, டிசையர் ZXi Plus. 1.2 பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் டிசையர் VXi, டிசையர் ZXi, டிசையர் ZXi Plus. 1.2 CNG மேனுவல் வேரியன்ட் டிசையர் VXi, டிசையர் ZXi. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் என்ன வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து VXi அப்படின்னு இருக்கிற ஒரு வேரியன்ட் தாங்க நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த VXi வேரியன்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட் ட்ரைவ் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. ஸோ நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரி நியூ கார் சம்மந்தப்பட்ட ரிவ்யூஸ், அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கார் சம்மந்தப்பட்ட வியூஸ் நம்ம போட போகிறோம். தென் காரோட ஸ்பெக்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, கார் ஷாப்ஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை தொடர்ந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எப்பவுமே நமக்கு ரொம்ப. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த VXi வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ளெண்டிட் சில்வர் அப்படிங்கிற ஒரு கலருங்க, இந்த கலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு நிறைய கலர்ஸ் இருக்குது. அது என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் போகிறேன், நீங்கள் பார்த்துங்க. கிளாலண்ட் ரெட், பேர்ல் ஆர்டிக் ஒயிட், ஸ்ப்ளெண்டிட் சில்வர், மேக்மா கிரே, ப்ளூயிஷ் பிளாக், நட்மெக் ப்ரௌன், அலூரிங் ப்ளூ. ஸோ இந்த கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு இந்த டிசையர்ல வந்து உங்களுக்கு வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிரில் வந்து ஒரு நார்மல் கிரில் வந்துருது. இங்கே வந்து ஏர்வென்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் லைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு பாடி கலர்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருது ஓவராலா. அண்ட் இந்த வேரியன்ட்ல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா ஃபாக் லேம்ப் வந்து கிடையாது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் LED லைட்ஸும் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் இதோட ஃபியூல் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல், இது வந்து 37 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 3995 mm. இதோட வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1735 mm. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1525 mm. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2450 mm. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 163 mm. ஸோ இங்கே டாப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏரோடைனமிக்காக ஒரு சின்ன ஒரு பெண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப் ஃபின் ஆண்டனா வந்து கிடைச்சிருது. இப்போ வந்து நம்ம ரியரோட வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பின்னாடி இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர் வந்துருது. அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெயில் லைட் வந்து ஒன்று கிடைச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துட்றாங்க. அதுவுமே வந்து ஒரு பாடி கலரோட சேர்ந்தே வருது உங்களுக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரோம் டிசைன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல் லென்த்துக்கு. ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு நியூ ஆட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் கீழேயுமே ஒரு பியானோ ஃபினிஷிங்ல அதோட சேர்ந்து கம்பைண்டாக வர மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் கீழே இந்த பம்பர், அந்த ஸ்கிப் லைட் எல்லாமே கனெக்டடாக இருக்கு உங்களுக்கு. இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பாடி கலரோட மெர்ஜா இருக்குன்னே சொல்லலாம் நம்ம. அண்ட் டைல் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு LED டைல் லைட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டிஆர்எல் மாதிரியே இருக்கு. அதுவுமே வந்து லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு சின்ன டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் வருது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்டுமே உங்களுக்கு வந்து ஹாலஜன் ஃபாக் லைட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த லைன்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 165 80 R14 ஸ்டீல் வீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியல்ல உங்களுக்கு வீல் கப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் இருக்கும். பேக் வீல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு வரும். இதோட பூட் ஸ்பேஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரும்பாலும் ஷெடான் டைப்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 382 லிட்டர் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய பூட்னு உங்களுக்கு பாருங்க. அண்ட் இதோட ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கீழே இருக்கும். இது வந்து 165 80 R14 சேம் சைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்டீல் வீல் தான்.
ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேம் வீல் சைஸே உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி வீலும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ஜினோட ஸ்பெக் பற்றி பார்ப்போம். பேனட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உள்ள வந்து இந்த சவுண்ட் ப்ரூஃபுக்கான இன்சுலேஷன் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பிஸியாகலாம் இல்லை, உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது, சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இதோட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கை வைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். இதோட வைப்ரேஷன் வந்து ஒரு மைல்டான ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லோவாக தான் இருக்குது. அண்டு மற்ற ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது, ரொம்ப பிஸியாக இல்லை. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள் உங்களுக்கு. இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா Z12E அப்படிங்கிற என்ஜின். இது ஒரு பெட்ரோல் என்ஜின் ஆக்சுவலாக. இது வந்து 1197 சிசி 3 சிலிண்டர் இன்லைன் என்ஜின் உங்களுக்கு. இது வந்து DOHC என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா டியூயல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சிலிண்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேம் ஷாஃப்ட் வந்து வரும். அதாவது மைலேஜ் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கொடுக்கும். அதாவது 24.79 km/லிட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனி கொடுக்குற அந்த மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. பட் நமக்கு ரெகுலராக நம்ம ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரௌண்ட் 22, 21 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 80 bhp, அதாவது 5700 RPM. அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 111.7 Nm, அதாவது 4300 RPM. அண்ட் இதோட எமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பாரத் ஸ்டாண்டர்ட் 6 phase 2 எமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. இந்த மாருதி ஷிஃப்ட் டிசையரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நான் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் காரை. என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் சீட்டை ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் கால் நீட்டிக்கலாம். இவ்வளோ தூரம் நீட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கீழே வந்து டை சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்படி நேரோவாக உட்காந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டை சப்போர்ட் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கும். பட் ரொம்ப கிடைக்காது உங்களுக்கு, ஓரளவுக்கு பரவாயில்லாத அளவுக்கு கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் பொசிஷன் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. ஓரளவுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் ஏன் சைஸ் உள்ள ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. பட் லாங் ட்ராவல் நம்ம 3 பேர் போகிறோம்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டான ஒரு ஜோன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கிராப் ஹேண்டில் வந்து வந்துடுது. இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஹூக் இல்லை, பார்சல் ஹூக் வந்து உங்களுக்கு கிடைக்கல, இதில் கொடுக்கல இந்த மாடலில். அண்ட் சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3 பேசஞ்சருக்குமே உங்களுக்கு வந்து 3-வே சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 3 பேசஞ்சருக்குமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம், ஃபர்ஸ்ட் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்குமே உங்களுக்கு வந்து 3-வே சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைட்ஸ் கிடைச்சிருது. இங்கே டாப்பில் டோர் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு 75%, 75 டிகிரி அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒய்டாக ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வருது. இங்கே வந்து உங்களுக்கு ஹோல்டர் கிடைச்சிருது. இங்கே வந்து பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துருது. இது 1 லிட்டர் வைக்க முடியுமான்னு தெரில, ஓரளவுக்கு சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் கிடைச்சிருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் டோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சீட் கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரியர் சீட்டுக்கான ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிடைச்சிருது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் கிடைச்சிருது. இங்கே வந்து USB டைப் ஏவும் இங்கே வந்து டைப் C போர்ட்டுமே வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு 2 போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கும். ஸோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது, ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது. சின்ன ஏசி நாப் தான், பட் ஃப்ளோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அண்ட் வெளியில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் ஷெடான் டைப் கார்ஸில் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஹெட்டை மைண்ட் பண்ணலனாக்கா லைட்டாக நம்ம இடி வாங்கிட்டு தான் வெளில வரணும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட் சீட்டுக்கு உள்ளே வரும்போதுமே உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து ஹெட்டை மெயின் பண்ணி தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். அந்த டோரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஆர்ம் ரெஸ்ட்டுக்கு மட்டும் வந்து ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. சும்மா கை வச்சு காமிங்க, அங்கே வந்து சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துருது. அதே மாதிரி பாட்டில் ஹோல்டர், அப்புறம் கொஞ்சம் மேகசின் ஸ்பேஸ் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிது. அதே டூயல் கலர் டோனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் டோருமே கொடுத்துருக்காங்க. இந்த டோரில் உங்களுக்கு டிரைவர் சீட் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்ட் வந்து ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் வந்துருது.
அப்புறம் 4 பவர் விண்டோக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து டிரைவர் விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் கிடைச்சிருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக், அப்புறம் விண்டோ லாக், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மோட்டரைஸ்டு மிரருக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்துருது. அண்ட் மிரருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனோட வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டேரிங் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 ஸ்போக் ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஹேண்ட்லிங்க் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. பார்க்குறதுக்கும் சரி, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சரி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு லுக் வைஸ்லையும் சரி. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கான உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த சைடு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஸ்க்கான பட்டன் வந்து இங்கே கீழே கிடச்சிருது. அப்புறம் வாய்ஸ் அசிஸ்ட்டுக்கான பட்டனுமே உங்களுக்கு வந்து இங்கே வந்துருது. அண்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது. உங்களுக்கு பார்ட் மேனுவல் அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே ஒன்று வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிரைவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டனும், அப்புறம் லைட்டோட ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பட்டனுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏசி வெண்ட் உங்களுக்கு கிடச்சிருது. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஷெடான் டைப்புக்கான ஒரு பேசிக் டிசைன் தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் நிறையா ஷெடான் கார்ஸ் நீங்கள் பார்த்தாலும் இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். கொஞ்சம் லக்ஸரி கார்ஸ் போக போக உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட ஸ்பேஸை வச்சு இவங்க வந்து ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி டைப் ஏவும் அண்ட் இங்கே வந்து 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருது. அண்ட் இது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், ஒரு ரெகுலரான கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரிவர்ஸ் கியருமே உங்களுக்கு வந்து ரெகுலரான ஒரு கியரில் தான் நீங்கள் போட முடியும். அண்ட் இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இந்த பக்கம் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய டேஷ்போர்டு இல்லை, ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு டேஷ்போர்டும். இங்கே சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் டோனில் வந்து ஒரு ஒயிட் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேட்டர்னோட உங்களுக்கு வந்து ஒரு பேடி வந்து கொடுத்துறாங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன் மெட்டல் வந்து இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே கிராஸ் ஆகி போகுது இந்த பக்கம். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு டோன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு டியூவல் டோன் சொல்ல முடியாது, இந்த கன் மெட்டல் வர்றதுனால வந்து ஒரு ட்ரிபிள் டோன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. அந்த க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்பேஸோட ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அப்படியே நம்ம டாப் பார்த்தோம்னாக்கா இங்கே கோ பேசஞ்சருக்கு வந்து வேனிட்டி மிரர் வந்து கிடச்சிருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்டரில் லைட்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிரைவர் சீட்டுக்கு உங்களுக்கு வேனிட்டி மிரர் கிடையாது சன்வைசரில். அண்ட் இது வந்து ஒரு நார்மல் உங்களுக்கு IRVM உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இதோட கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் தான். பார்க்குறதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக தான் இருக்குது. உங்களுக்கு அப் அண்ட் டவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே இது வந்து மேனுவலாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது ஒரு பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17.78 சென்டிமீட்டர் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளே சிஸ்டம் வந்து உங்களுக்கு வயர்லெஸ்ஸாக வந்து கிடச்சிரும். அண்ட் இதோட செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடச்சிருது. வெல்கம் மெசேஜ், எடிட் ஹோம் ஸ்க்ரீன், குயிக் கைடு, சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், சாஃப்ட்வேர் அப்டேட்டு, ஸோ இந்த மாதிரியான மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீனில் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சென்சிட்டிவிட்டியுமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே தான் இருக்குது. அண்ட் வாய்ஸ் அசிஸ்ட்டுக்கான பட்டனும் இங்கே கிடச்சிருது, ஹோம் பட்டன் கிடச்சிருது, அப்புறம் மியூசிக் சிஸ்டத்துக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எஃப்எம்கான இதுவுமே உங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் கால் ஃபங்க்ஷனுக்கான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கான ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கான இது உங்களுக்கு கிடச்சிது, கண்ட்ரோல்ஸ் கிடச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுறதுக்கான இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி நம்ம பார்ப்போம். சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட் தாங்க இதில் வந்து கிடைக்கும். அண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு தை சப்போர்ட்டுமே நல்லாவே கிடைக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 3 வே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் உங்களுக்கு கிடச்சிருது. இங்கே வந்து 2 வே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் வந்து கிடச்சிருது. அதாவது உங்களுக்கு ரெக்லைன் ஆப்ஷன் கிடைக்கும், அப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். டிரைவ் பண்ணும்போது மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுருங்க. ஸோ கூட இருக்கிற எல்லாருமே சீட் பெல்ட் போடுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க.